மனோஜ் பார்த்தீங்கன்னா, கதிர துரத்திட்டு போய் ஆக்சிடென்ட் ஆனதுனால எல்லாருமே பதறி போறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போய் விசாரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா, அவரோட கண்ல ஒரு சின்னதா ஒரு கிளாஸ் பீஸ் போயிட்டு இருக்கு. அதனால இப்போதைக்கு அவரால பார்க்க முடியாது. கொஞ்ச நாளைக்கு சில டெஸ்ட்லாம் எடுத்தது பின்னாடி தான் ரிசல்ட் சொல்ல முடியும் அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. இத கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா, வித்யா ரொம்ப பதறி போறாங்க. ஐயோ! மனோஜ் நான் உன்ன பொத்தி பொத்தி வளர்த்தேனே இப்படி ஆயிப்போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குன்னு பட்டதோ தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே அலறி போயிருக்காங்க. அண்ணாமலையுமே ரொம்ப கண் கலங்கி நிற்கிறாரு. முத்து பார்த்தீங்கன்னா, என்னடா இது இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லி நினச்சிருக்க டைம்ல தான் ரோஹிணி சப்போர்ட்டா இருக்கிற மாரி காட்டுறாங்க. இதனால முத்து மேலே ரோஹிணிக்கு ரொம்ப பரிதாபம் ஏற்படுது. என்னடா இப்படி ஒரு மனைவி கிடைச்சிருக்கா, அவளுக்கு போய் உனக்கு துரோகம் பண்ண நினச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல, ஆமாம் அதான் கிறிஷ் விஷயத்தில் அவன் தானே அப்பா இப்படிப்பட்ட பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணிட்டு மறைச்சி வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்ல உடனே சரி பார்த்தீங்கன்னா, சரி இப்போதைக்கு அதெல்லாம் பேச வேணாம், அதெல்லாம் தெரிஞ்சு அத்தை இன்னும் டென்ஷன் ஆகுங்க, இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அதை சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அமைதியாகிடுறாங்க. இப்படி தான் வரப்போகிற எபிசோடு போகுது. அடுத்து என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங் நடக்க போகுதுன்ற நான் பொறுத்து பார்க்கணும். மேலே இது பண்ணுற அப்டேட் சேர்ந்துக்குள்ள மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கூட பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் அப்புறம் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.